ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் இல்லைக்கா, அப்புறம் கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லைக்கா, அதுக்கு என்ன பண்ணணும்க்கா? அதுதான் சொன்னேன்ல, லெட்டர் சப்மிட் பண்ணிக்கலான்னு. ஒரு 1 வீக் வந்து வெயிட் பண்ணுங்கள். அப்படி வந்து கன்ஃபார்ம் கிடைக்கலனா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து லெட்டர் சப்மிட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்டுக்கு 83% கொஞ்சம் சான்ஸ் கம்மி. ஆனால் தேர்ட் ரவுண்டில் வந்து கன்ஃபார்ம் கிடைக்கும். மதுரையில் கிடைக்குமா? 3 இயரா 5 இயரா? போக்கியா, அவங்க பேர் தெரியல சரியா. 3 இயரா 5 இயரான்னு சொல்லிடுங்க, அப்போ தான் புரியும். ஒரு அரியர் இருக்குது, ஆனால் இன்டர்னல் மார்க் தான் 3 கம்மியாக இருக்குது. ரீவலேஷன் 2 மந்த் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு லா படிக்க ஆசை. ரிசல்ட் வந்து இந்த மந்த்துக்குள்ள வந்துட்டால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அரியர்லாம் இங்கே பிரச்சனையே இல்லை, மார்க் தான் பிரச்சனை. அரியர்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்து ரிசல்ட் இந்த மந்த்துக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிடுங்க. கொஞ்சம் கேட்டு பாருங்கள். ரீவேல்யூஷன் வந்து இதுக்கு தானே போட்டிருக்காங்க, இன்டர்னலுக்கு தானே போட்டிருக்காங்க, கேட்டு பாருங்கள் கொஞ்சம். ஆதித்யா, அவங்களுக்கு தான் அந்த ரிப்ளை. பிரவீன், அக்கா கவர்மெண்ட் லா காலேஜ் கிடைக்குமா? 84.75% டிஎன்சிக்கு 5 கிடைக்கும். வெயிட் லிஸ்ட்டில் கூட நீங்கள் வர சான்ஸ் இருக்குது, கிடைக்கும். 85, 84 இதில்க்குள்ளே கண்டிப்பாக செகண்ட் ரவுண்ட் வர சான்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். 62லாம் ரொம்ப கஷ்டம். அது 3 இயராக இருந்தாலும் சரி 5 இயராக இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அக்கா எப்போ தேர்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வரும்? 84. உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்லேயே வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் பார்ப்போம் என்னன்னு. என்ன கேட்டகிரி சொன்னீங்க? பாரத். என்னை விட அதிகமாக கட் ஆஃப் வச்சுருந்தா அவங்க ரீஅலாட்மெண்ட் எழுதி போட அவங்களுக்கும் கிடைக்குமா? அவங்களுக்கும் கிடைக்கும். இப்போ வந்து ரீஅலாட்மெண்ட்னா என்ன தெரியுமா? இப்போ வந்து நீங்கள் திருச்சி வச்சுருக்கோங்கண்ணே, திருச்சிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த மதுரையில் வந்து ரீஅலாட்மெண்ட் போடுங்க. அங்கே போனால் அங்கேருந்து இங்கே கூப்பிடுவாங்க, இங்கேருந்து அங்கே கூப்பிடுவாங்க. அதான் ரீஅலாட்மெண்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். சம்டைம்ஸ் வேக்கன்சி அதிகமாக இருந்தாலும் இப்படி சேஞ்ச் பண்ணிப்பாங்க. கிடைக்கும் அக்கா. நான் 93.5 கட் ஆஃப் சோயிலில் செகண்ட் ரவுண்ட் கிடைக்குமா? எப்போ வரும்? ஜூலை 10 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் வந்து வெயிட் லிஸ்ட்டுக்கு இன்னும் வந்து சீட் வந்து அலாட் பண்ணல, கூப்பிடல, அட்மிஷன் போட கூப்பிடல. வெயிட் பண்ணுங்கள், வந்துடும். சோயிலில் ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கும் தெரியல, வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். 73 இருக்குது கவர்மெண்ட் காலேஜில் வருமாக்கா? 3 இயரா கிஷோர்? 3 இயரா 5 இயரா? வெங்கடேஷ், ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன். புரியலை. சவுண்ட் சோனா 72 கிடைக்குமாக்கா? சான்ஸ் இருக்குது. 3 இயர்னால் சான்ஸ் இருக்குது, 5 இயர்னால் சான்ஸே இல்லை. அக்கா சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே தரல காலேஜில். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸு? அவங்க பேர் என்னென்ன சர்டிஃபிகேட்டு? அதான் நான் சொல்லிட்டேன். ப்ரொவிஷ்னல், அப்புறம் வந்து ஓவரால் மார்க் ஷீட், இது 2க்கும் வந்து லெட்டர் சப்மிட் பண்ணிக்கலாம். டிசிக்கு, இது 3க்குமே வந்து நீங்கள் லெட்டர் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். லா என்ன பண்ணுறது பயமாக இருக்குது? அதெல்லாம் ஒன்றுமே பயம் இல்லை, ஈஸி தான். படிக்கும்னு நினச்சா ஈஸி, அவ்வளோதான் சொல்லுவேன். அவ்வளோதான். கஷ்டமாக நினச்சா கஷ்டம், ஈஸி நினச்சா ஈஸி. படிப்பை நினச்சா கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து அட்மிஷனை போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் படிப்பை நினச்சி கவலைப்படலாம். அக்கா 81.25% இருக்குக்கா. எஸ்சி கேஷ் கவர்மெண்ட் லா காலேஜில் சீட் கிடைக்குமாக்கா? 5 இயர்ஸ். ஆனால் வந்து இதில் வந்து நீங்கள் ப்ரைவேட்டுக்கு எஸ் கொடுத்து போடுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரைவேட் அஃபிலியேட்டில் வந்து கிடச்சிருக்கும். 85% பிசி கேட்டகரிக்கு செகண்ட் ரவுண்டில் கிடைக்குமாக்கா? மேபி சான்ஸ் இருக்குது, வெயிட் லிஸ்ட்டில் கூட இருக்க சான்ஸ் இருக்குது. அக்கா மாஃபியா X155 சொல்லுங்கள். வெங்கடேஷ் 3095 அவங்க என்ன கேட்குறீங்கன்னு புரியல, ஃபுல் ஃபார்மோட கேளுங்க கொஞ்சம். கீர்த்தனா 4846 72 கட் ஆஃப் இருக்குது கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமாக்கா? சான்ஸ் இருக்குது. 3 இயரா 5 இயரான்னு மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். பதில் சொல்லுங்கள். என்னத்துக்கு கொஸ்டின் கேட்டிங்கன்னு தெரியலையே, நான் கவனிக்கலையே. இருங்க வரேன் கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா வந்து
ஆசியா அலைடு அண்ட் மேஜரில் 74% இருக்குது. இது கிடைக்குமா? கிடைக்கும். அதில் 3 இயருக்கு வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு கட் ஆஃப்லேயும் கிடைக்கலாம், செகண்ட் கட் ஆஃபில் கூட கிடைக்கலாம். 80% அபிஷேக் நித்தின் அக்கா. 80% எஸ்சி கேட்டகிரி. 5 இயரா 3 இயரா அக்கா? 63 கிடைக்குமா? 3 இயர் கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. நான் வந்து எனக்கு வந்து உறுதியாக சொல்ல தெரியாது இந்த மாதிரிலாம் பர்சன்டேஜுக்கு வந்து. ப்ரைவேட்டில் வந்து எஸ் கொடுத்து போட்டிங்கன்னா மேபி சான்ஸ் இருக்குது. அக்கா 78% ஸ்கூல் கேட்டகிரி சோயில் கண்டிப்பாக. இது 3 இயரா 5 இயரா அதை மென்ஷன் பண்ணிடுங்க, எனக்கு தெரியல. 3 இயர்க்குனா கொஞ்சம் சான்ஸ் இருக்குது, 5 இயர்னால் சான்ஸே இல்லை. அதாவது அட்வொகேட் கோபிகாவா ஜிபிகேன்னு ஏ போட்டிருக்கு. இருங்க வரேன், ஒரு நிமிஷம். 2K மணிஷ் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க, என்னன்னு எனக்கு தெரியலையே, நான் பார்க்கல போல். 74 எதுக்கு? 3 இயரா 5 இயர்க்கா? 3 இயர்னால் கிடச்சிரும், 5 இயர்னால் சான்ஸ் காமி. அக்கா 91% சோயில் பிபிஏல கொஞ்சம் டவுட்டு தான். 91க்குலாம் டவுட்டு தான். சோயிலில் பொதுவாகவே 2 கட் ஆஃப் தான் நடக்கும் எப்பயுமே. இந்த வாட்டி என்னன்னு எனக்கு சரியாக தெரில, பார்ப்போம் என்னான்னு, வெயிட் பண்ணுங்கள். அக்கா 62% ப்ரைவேட் கிடைக்கும். 62%க்கு ப்ரைவேட் லா காலேஜ் கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட் எப்போ வரும்னா ஜூலை 10 அதுக்குள்ளேயே வந்துடலாம், சொல்ல முடியாது. அடுத்த வீக்கில் கூட வரலாம். 12th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கலாமா? படிக்க முடியாது. டிகிரி முடிச்சுட்டு தான் 3 இயர் படிக்க முடியும். உங்களுக்கு வந்து 5 இயர் படிக்கலாம். பிரின்சஸ் அவங்க தான் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. மிஸ்டர் விஜய் 5 செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் டேட் 5 இயர்ஸ். அதான் சொல்லிட்டேனே, ஜூலை 10 அதுக்கு முன்னாடி அடுத்த வீக்குள்ளே பார்ப்போம், வந்துடும். சோயிலுக்கு இன்னும் வந்து வெயிட் லிஸ்ட்டுக்கு வந்து சீட் அலாட் பண்ணல. ஓவரால் மார்க் ஷீட் காலேஜில் தரல சீஸ், என்ன பண்ணுறது? தரலைன்னா லெட்டர் சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கு ஃபார்மேட் வந்து நான் வீடியோவில் போட்டிருக்கேன்ல, அதை நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. 5 இயர்ஸ்க்குலாம் லோ சான்ஸ் கிடைக்காது. 74% கிடைக்க சான்ஸே இல்லை. ப்ரைவேட்டில் கூட கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஓவரால் ஒரு நிமிஷம், ஓவரால் மார்க் ஷீட் மட்டும்தான் இருக்குது. ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணுமா? ஆமாம் வேணும்னா ஒரு இதில் ஏதாச்சும் ஒரு 5 செம்மாச்சும் வச்சுருப்பீங்களே, அது இல்லையா? ஷேடோ ஓவராலும் ஓகே. ஆனால் அதுக்கு எண்டில் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், 6 செம் மார்க் ஷீட் வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இட்ஸ் பிளாக்கி பாய் 81% கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? எம்பிசி 5 கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ஏன்னா வந்து ப்ரைவேட் கட் ஆஃப் பொறுத்து தான் இருக்குது. செகண்ட் கட் ஆஃப் வரட்டும், நானே சொல்லிடுறேன் கிடைக்குமா கிடைக்காதானே. ஆனால் என்னோடய கணிப்புப்படி பார்த்தா 3rd கட் ஆஃபில் கிடைக்கும். ஆனால் 3rd கட் ஆஃப் வருமானு சான்ஸ் கம்மி தான். 75 எம்பிசி பவித்ரா எஸ்கே பவி கிடைக்கும். த்ரீ இயர்ஸ் எல்எல்பி 70% கட் ஆஃப் கிடைக்குமா? நான் எம்பிசி கம்யூனிட்டி 3rd கட் ஆஃப் வரைக்கும் வந்தால் கிடைக்கும். அப்படி இல்லையா, செகண்ட் கட் ஆஃபே முடிஞ்சிச்சுன்னா ப்ரைவேட் காலேஜில் தான் கிடைக்கும். நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ரைவேட் காலேஜுக்கு எஸ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜுக்கு எஸ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரே ஃபீஸ் தான், எல்லாத்துக்குமே ஒரே ஃபீஸ் தான். நீங்கள் ஒரு காலேஜுக்கு 500 அப்போ 10 காலேஜுக்கு 5000 நினச்சிடாதீங்க. எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் போட்டாலே 500 தான் ஃபீஸு. 3 இயர்ஸ் எல்எல்பி 70% கட் ஆஃப் கிடைக்குமா? நான் எம்பிசி அதான் சொல்லிட்டேன்ல, 3rd ரவுண்ட் வந்தால் கிடைக்கும், செகண்ட் ரவுண்ட் வந்தால் கிடைக்காது. ப்ரைவேட் காலேஜில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. 6th செம் மார்க் ஷீட் மட்டும் இன்னும் காலேஜில் கொடுக்கல. அது பதில் ரிசல்ட் காப்பி இருக்கா, அதை அப்லோட் பண்ணிடுங்க. 2K மணிஷ் என்ன கேட்டிங்க? ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்ன கேட்டிங்கன்னு சரியாக தரலையே. 1 செகண்ட் அந்த மெசேஜ் போடுங்க. ஸ்னேகா V5 ப்ரைவேட் அஃபிலியேட்டட் UG 70 கிடைக்குமாக்கா? யூஜி முடிச்சிருக்கீங்களா? கிடைக்கும்.
கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடும்போது எஸ் கொடுத்து போடுங்க. அப்புறம் எஸ் கொடுத்து போடாமல் கிடைக்குமாலாம் கேட்டால் கிடைக்காது. 77 பிசி அசோக் ராமா 77 பிசி கேட்டகரி 3 இயர்ஸ் அஃபிலியேட்டட் காலேஜில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கிடைச்சிடும். இட்ஸ் மீ அப்பா டெக்கர் ப்ரைவேட் எஸ் கொடுக்கலக்கா. அப்போ என்ன பண்ணுறது? எடிட் ஆப்ஷன் வரும்ல, அப்போ வந்து எஸ் கொடுத்து அப்ளை பண்ணிடுங்க. 5 இயரா 3 இயரா? பிரேசி பாய் ஆல்வின் அக்கா 78% எஸ்சி கேட்டகரி இருக்குது, செகண்ட் ரவுண்டில் கிடைக்குமா? கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான், 5 இயர்ஸ்னால். அக்கா பிசிஎம்முக்கு 85 75க்கா, 5 இயர்ஸ்க்கு செகண்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமாக்கா? ப்ளீஸ் ரிப்ளை. ஒரு 86 இந்த மாதிரி இருந்தால் கிடைக்கும். தேர்ட் ரவுண்ட் வந்தால் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. அக்கா 78% ஓஎல்எஸ்சி கேட்டகரி 3 இயரா 5 இயரா? அட்வொகேட் கோபி அது ஏற்கனவே கேட்டில்ல உங்ககிட்ட. 3 இயர்னால் கிடைக்கும், 5 இயர்னால் கிடைக்க சான்ஸ் இல்லை. அப்ளை பண்ணும்போது எல்லோரும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கலாம். அப்ளை பண்ணும்போது சோயிலுக்கு போடுறீங்களா அஃபிலியேட்டட் போடுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. சோயிலுக்கும் அஃபிலியேட்டடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னா சோயிலில் வந்து ஃபீஸ் வந்து பெர் இயருக்கு வந்து 85,000. இதே வந்து அஃபிலியேட்டட் வந்து பெர் இயருக்கு வந்து 1150 ரூபா தான். பார்த்துக்கோங்க. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இதில் வந்து அஃபிலியேட்டடில் பேசிக்கை மட்டும் படிப்பீங்க, சோயிலில் வந்து டீட்டெயிலாக படிப்பீங்க. அதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். எத்தனை ரவுண்ட்? போன வாட்டிக்கு வரைக்கும் 2 ரவுண்டு தான் நடந்திருக்கு. இப்போ வந்து எத்தனை ரவுண்ட் நடக்கும்னு தெரில, பார்ப்போம். ஆனால் இது வரைக்கும் சீட் வந்து ஃபில் ஆகிடுச்சு. போயிட்டு சில பேர் வந்து டேரெக்டாக போய் அப்ளை அட்மிஷன் போடுவாங்கன்னு கேட்டால் டவுட்டு தான், பார்ப்போம். ஃபைவ் இயர்ஸ்க்குலாம் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க சான்ஸ் இல்லை. 74%க்குலாம் கவர்மெண்ட்டில் கிடைக்க சான்ஸ் இல்லை. அக்கா 62% இருக்குது, ப்ரைவேட் லா காலேஜில் கிடைக்குமா? கிடைக்கும். ப்ரைவேட்டுக்கு எஸ் கொடுத்து போடுங்க, கிடைக்கும். அக்கா செகண்ட் ரவுண்டு எப்போ வரும்? நான் ஜூலை 10 அதுக்கு முன்னாடி தான் வரும். நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம், வந்துடும். நான் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் தான் வந்து லைவ் இருக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்ட கொஸ்டின் தான் வருது. வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கேட்டால் ரிப்ளை பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஃப்ரீயோ சொல்லுங்கள். இன்னொரு வாட்டி முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு லைவ் வரேன். இன்னொரு 10 மினிட்ஸ் இருப்பேன். அதுக்குள்ளே என்ன கொஸ்டின் கேட்கணுமோ கேட்டுக்கோங்க. 78 3 இயர் கிடைக்குமா? கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். 78% இருந்தால் கண்டிப்பாக ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கிடச்சிரும் 3 இயருக்கு. 2K மணிஷ் நான் அப்பயே சொல்லிட்டேன். என்ன மெசேஜ் போட்டிங்க நான் பார்க்கல, அதை திரும்ப போடுன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ரிப்ளை மட்டும் சொல்லியிருக்கீங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரில. கிஷோர் அக்கா இப்போ 3 இயர் எல்எல்பி எனக்கு கவர்மெண்ட் லா காலேஜில் வருமா அக்கா? 73% அக்கா நான் எம்பிசி. செகண்ட் ரவுண்டில் வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா போன வாட்டி 73 வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் வந்திருக்கு, கிடைக்க சான்ஸ் இருக்குது. பிஏ கால்குலேட் லிட்ரேச்சர் குரூப்னா ஓவரால், அதாவது இது ஒன்று இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் புரிய மாட்டுது. அப்ளிகேஷன் ஃபார்மில் 2 காலம் கொடுத்துருக்காங்க, ஓவரால் ஒன்று, மேஜர் அண்ட் அலைடு. இதில் வந்து பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் இருந்திங்கன்னா ஓவராலையும் ஒரே மார்க் போடணும், மேஜர் அண்ட் அலைட்லேயும் ஒரே மார்க் போடணும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதே வந்து பிகாம் பிஎஸ்சினா ஓவராலில் வந்து ஃபுல்லாக மார்க் ஷீட்டில் இருக்க எல்லா சப்ஜெக்டையும் கால்குலேட் பண்ணி போட்டணும். மேஜர் அலையில் வந்து பார்ட் 3ல் என்ன இருக்கோ அதை போடணும். அதுக்கப்புறம் பார்ட் 3ல் என்னென்னது ப்ராஜெக்ட் வந்தால் ப்ராஜெக்ட் ஆட் பண்ணிக்கலாம், ப்ராக்டிக்கல் வந்தால் ப்ராக்டிக்கல் ஆட் பண்ணிக்கலாம். வேறு என்ன இன்டர்ன்ஷிப் வந்தால் இன்டர்ன்ஷிப், பார்ட் 3ல் என்ன வந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பார்ட் 3ல் உங்கள் காலேஜை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். 68% இருக்கக்கா 3 இயர்ஸ் வருமா? 4th ரவுண்டு வந்தால் தான் வரும், இல்லாட்டா ப்ரைவேட் காலேஜ் தான். பார்ப்போம் இந்த வாட்டி எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து ஃபில் ஆகுதுன்னு. எம்டி அஜய் எக்ஸ் அக்கா 3 இயருக்கு 71% இருக்குது, எம்பிசி கிடைக்குமா? 3rd ரவுண்டில் கிடைக்கும். தனுஷியா 63% இருக்குது, எனக்கு ப்ரைவேட் காலேஜில் கிடைக்குமாக்கா? 5 இயர்ஸ் நோ, கிடைக்காது.
சான்ஸ் கம்மி தான். இதே நீங்கள் வந்து தனியாக போயிட்டு ப்ரைவேட்டில் அட்மிஷன் போட்டிங்கன்னா கிடைக்க சான்ஸ் இருக்குது. 70% எம்பிசி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அக்கா? 5 இயர்ஸ் கிடைக்குமாக்கா? கிடைக்காது. ஈட்ஸ் ஹில்காவா தெரில, பேர் தெரில, ப்ரொனன்சியேஷன் தெரில, கிடைக்காது, சான்ஸ் இல்லை அக்கா. நான் பிபிஏ எனக்கு பார்ட்டு அப்படி எதுவும் கொடுக்கல. ஐ ஆட் ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் அப்படிலாம் இல்லை. கேட்டு பாருங்கள், உங்கள் ப்ராக்டிக்கல்லாம் மேஜரில் வருமா அலையில் வருமானு உங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட அடிச்சு கேளுங்க. டக்குன்னு ஆட் பண்ணிடாதீங்க. பார்பி அஃபிஷியல் 83% எல்எல்பி சோயல் எம்பிசி கேட்டகரி கிடைக்குமாக்கா? 3 இயரா 5 இயரா? நான் 10 o'clock வரைக்கும் தான் வந்து, இன்னும் 8 minutes தான் வந்து நான் அட்டன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து போயிடுவேன். அதுக்குள்ளே கேட்டுக்கோங்க அக்கா. செகண்ட் கட் ஆஃப் 30 மேலே சொல்கிறேன்னு சொன்னீங்க. நான் அப்படி சொல்லலை, ஜூலை ஃபஸ்ட் வீக்குன்னு சொன்னேன். அப்போ இந்த வீக்குள்ளே பாருங்கள். கேட்டகிரி அக்கா 82%. 5 இயருக்கு கவர்மெண்ட் கிடைக்குமா? பார்ப்போம் என்னன்னு. 3rd ரவுண்ட் வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும், எந்த மாற்றமும் இல்லை அக்கா. செகண்ட் கட் ஆஃப் எப்போ வரும்? ஜூலை ஃபஸ்ட் வீக். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ஆகியிருக்கு. இன்னும் வந்து 1 வீக் வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம், வந்துடும் அக்கா. 3 இயர் எல்எல்பிக்கு அப்ளை பண்ண போனேன், ரிஜிஸ்டர் மட்டும்தான் ஆகுது, அடுத்த ஸ்டெப் போகவே இல்லை. அப்படிலாம் இல்லையே, நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்களா? உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு லாகின் பண்ணி டேட் ஆஃப் பர்த் போட்டு உள்ளார போனீங்கன்னா போகிடுமே. வீடியோ பாருங்கள், நான் யூடியூப்பில் ஃபுல் வீடியோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், பாருங்கள் அக்கா. நான் எம்பிசி 79 இருக்கு, 5 இல்லைப்பா, லோ சான்ஸ் தான், கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் பதிலாக பாஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க காலேஜில். அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அதாவது கிரேஸ் அண்ட் டாம் கொஞ்சம் அதை அனுப்புங்க, அதை பார்த்துட்டு தான் என்னால் சொல்ல முடியும். கிரேசி பாய் ஆல்வின் அதான் சொல்லிட்டு இல்லை ஏற்கனவே. அந்த கொஸ்டினுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். செகண்ட் ரவுண்டில் கிடைக்க சான்ஸ் இல்லை. 5 இயர்ஸ் எம்பிசி 2K மணிஸ் அக்கா. 79% 5 இயர்ஸ் எம்பிசி கிடைக்குமா? லோ சான்ஸாக, கிடைக்க சான்ஸ் இல்லை. இதே ப்ரைவேட் காலேஜில் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. முடிக்க போகிறேன். இப்போ என்னோட கேட்டகிரி எஸ்சியாக இருந்தாலுமே சரி, பர்சன்டேஜுங்கிறது யூனிவர்சிட்டியில் கொடுக்குறது தான் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுறது. மிஸ்டர் அனுக்குட்டி 76.250 5 இயர் கிடைக்குமா? சான்ஸ் இல்லை, கொஞ்சம் தான் சான்ஸ் இருக்குது. ப்ரைவேட் காலேஜில் தான் சான்ஸ் இருக்குது. எம்டி அஜய் எக்ஸ் வந்து அக்கா 3 இயருக்கு 71% இருக்குது, எம்பிசி கிடைக்குமா? தேர்ட் ரவுண்ட் வந்தால் கிடைக்க சான்ஸ் இருக்குது. நான் வந்து பண்ண ரிப்ளைக்கே பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியலை. இல்லை வந்த கொஸ்டினே வருது, அதுக்கு தான். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது அக்கா. 6th செம் மார்க் ஷீட் மட்டும் இன்னும் காலேஜில் கொடுக்கல. ஓகே, ரிசல்ட் காப்பி வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அம்பேத்கர் காதலன் அக்கா 5 இயர் எனது 68.75% இருக்குது. எனக்கு செகண்ட் கவுன்சிலிங் கிடைக்குமா? கொஞ்சம் வந்து சான்ஸ் கம்மி தான் கிடைக்க. ப்ரைவேட்லேயுமே வந்து நீங்கள் எஸ் கொடுத்துருந்தாலும் கிடைக்க சான்ஸ் கம்மி தான். அசோக் கிராம் இது ஏற்கனவே சொல்லிட்டேனே ஆல்ரெடி. 71st கட் ஆஃப்லேயே கிடச்சிரும். சரி வந்து நான் இதோட முடிச்சுக்கலாமா? எல்லோரும் கேட்குற கொஸ்டின் கேட்டுட்டிங்களா அக்கா? இப்போ 3 இயர்ஸ் எல்எல்பியில் எனக்கு கவர்மெண்ட் லா காலேஜ் வருமா அக்கா? 73% அக்கா. நான் எம்பிசி கிடைக்கும், செகண்ட் ரவுண்டில் கிடைக்கும். அப்புறம் வந்து சான்ஸ் இருக்குது. ப்ரைவேட்டில் ஏதாச்சும் கிடைக்குமா? புரியலை, நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னே தெரில. ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு மெயில் தான் அனுப்புவாங்க, எப்போ வரலாம் சொல்ல முடியாது. காலேஜில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான். சீட் வந்து எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, அவங்க பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. அக்கா 3 இயர்ஸ்க்கு 71% இருக்குது, எம்பிசி கிடைக்குமா? கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்தால் கிடைக்கும்.
அக்கா 80% இருக்குது சொல்லுங்கள். 5 இயர்ஸ் லா கிடைக்குமா? ப்ரைவேட் எஸ் கொடுக்க என்ன பண்ணுறது? அப்ளிகேஷன் போடும்போதே நீங்கள் எஸ் கொடுத்துருக்கணும். இப்போலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. 3 இயர்ஸ்க்கு வந்து கட் ஆஃப் இன்னும் வரல. நான் சொன்ன வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள் ஃபுல்லாக. ப்ரைவேட் அஃபிலியேட்டடுக்குள்ள ஃபீஸ் எவ்வளோ ஃபீஸு? பெர் இயர்க்கு வந்து 85,000. போன வருஷம் வரைக்கும். இந்த வருஷம் எப்படின்னு எனக்கு தெரில. இந்த வருஷம் சேஞ்ச் ஆகலாம். ஒரு 5,000 கூட்டுவாங்க, அவ்வளோதான். பெர் இயர்க்கு வந்து 85,000. கீர்த்து கே என்ன மெசேஜ் பண்ணிருந்தீங்க எனக்கு சரியாக தெரிலையே. கை 85% சோயல் கிடைக்குமா? 75 ரிசர்வேஷன் இருக்குது. சான்ஸ் இருக்குது கொஞ்சம். சோயல் இல்லை சோயல் இல்லை, அஃப்ளிக்டட். இட்ஸ் தமிழ். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் சோயல் பிசிஏ. நான் இன்னைக்கு எடுத்து கண்டிப்பாக நான் போடுறேன் ஈவினிங்குள்ளே. கவின் 76.250 5 இயர் கிடைக்குமா? சான்ஸ் இல்லை. ப்ரைவேட்டு கேஸ் கொடுத்துருந்தா கிடைக்கும். 78% எஸ்சிக்கு கிடைக்குமா? 5 இயர்ஸ் இல்லை, சான்ஸ் இல்லை. ப்ரைவேட்டு கேஸ் கொடுத்துருந்தீங்க கிடைக்கும். 5 இயர் 74 கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? லோ சான்ஸ், கிடைக்காது. 81% கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? எம்பிசி 5 இயர்ஸ். தேர்ட் ரவுண்ட் வந்து 4th ரவுண்ட் வந்தால் கிடைக்க சான்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்? நீங்கள் இது பர்சன்டேஜே சொல்லி கீர்த்து அவங்க பர்சன்டேஜ் சொன்னால் தான் எனக்கு சொல்ல முடியும். பிளாக்கி பாயா? அக்கா 81% கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? எம்பிசி 5 இயர்ஸ். 3rd 4th வந்தால் கிடைக்க சான்ஸ் இருக்குது. 6th செம் ரிசல்ட் வரல, கவர்மெண்ட் காலேஜ் அட்மிஷன் க்ளோஸ் ஆச்சு. நான் என்ன பண்ணுறது சிஸ்டர்? என்ன பண்ணுறதுனா, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடக்கூடாது. எப்படி இருந்தாலும் போட்டாலும் கேன்சல் ஆகிரும். வெயிட் பண்ணுங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க டிஎன்டபிள்யூ யூனிவர்சிட்டியில். எம்பிசி 93.750% பிஏஎல்எல்பி ஷோயில் கிடைக்குமா? சான்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். பிஏஎல்எல்பி கிடைக்கலனா கூட வேறு ஏதாச்சும் கோர்ஸ் கிடைக்கும். பிசிஏ, பிபிஏ இந்த கோர்ஸ் கிடைக்கும். மிஸ்டர் தனேஷ் முத்து 3 இயர் எல்எல்பி அஃபிலியேட்டட் ப்ரைவேட் காலேஜில் தமிழ் எக்ஸாம் எழுத முடியுமா? கண்டிப்பாக முடியும். நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் எடுத்தாலுமே தமிழ்லே எக்ஸாம் எழுதலாம். ஸ்ரீதர் சொல்லுதியலா இல்லை அன்ஃபாலோ பண்ணிடுறதா சொல்லுங்கக்கா. புரியவே இல்லை. நீங்கள் என்னது அன்ஃபாலோ பண்ணுறதா பண்ணிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு கொஸ்டின் வந்து புரிஞ்சால் தான் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அதை விட்டுட்டு சும்மா அன்ஃபாலோ பண்ணுறதா பண்ணிக்கோங்க, எனக்குலாம் பிரச்சனையே இல்லை. அக்கா போனஃபைட் வைக்கலாமா? காலேஜ் ப்ரொவிஷனல் கொடுத்தாங்க. வச்சுக்கோங்க, வைக்கலாம். ஒய்எஸ் கப்பல் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அண்ட் ஓவரால் மார்க் ஷீட்டு கொடுக்கல. 2 மே ஒரே லெட்டர் ஃபார்மேட் தானக்கா? ரெண்டுக்குமே வந்து ஒரே லெட்டர் ஃபார்மேட் தான், ஆனால் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க சப்ஜெக்ட் மட்டும். சரி, நான் வந்து டைம் முடிஞ்சிச்சு. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இருங்க போதும், இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க கொஸ்டின் கேட்குறத. ஏன்னா இதுக்கு மேலே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. நான் முடிக்க போகிறேன். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் நான் சொல்லிட்டேன். அதுக்கு அக்கா 85% இருக்குது, பார்ப்போம். சோயிலில் சான்ஸ் இல்லை, ஆனால் அஃபிலியேட்டடில் சான்ஸ் இருக்குது. 7.5 ரிசர்வேஷனுக்கு. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் பதிலாக கோர்ஸ் சப்மிட் பண்ணலாம். அக்கா பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? பார்ட் 3 சொல்கிறீங்க, மேஜர் அண்ட் அலைட் மட்டும் தானே? ஆமாம், மேஜர் அண்ட் அலைட் மட்டும் தான். பார்ட் 3லே அது மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓவரால் மார்க், அதாவது 2 காலம் இருக்குல்ல. 2 காலமில் வந்து ஃபஸ்ட்டு காலமில் வந்து ஓவரால், அதாவது மார்க் ஷீட்டில் இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்டையும் தமிழ் இங்கிலீஷ் இன்க்ளூட் டு எல்லாமே வந்து ஆட் பண்ணி போடுங்க. இதை வந்து செகண்ட் காலமில் மேஜர் அண்ட் அலைடை மட்டும் கால்குலேட் பண்ணி போடுங்க. 2K மணிஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 79% 5 இயர்ஸ் கிடைக்குமா? லோ சான்ஸ் தான், கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். இதே ப்ரைவேட் கேஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சரி, நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வேறு ஏதாச்சும் கொஸ்டின் தான்? என்னால் வந்து மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியல, அதான் வந்து நான் லைவ் போட்டேன். ஆனால் அவ்வளோ பேர் வந்து ஆட் ஆகலை. நான் இன்னொரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வந்து லைவ் போடுறேன். தேங்க்யூ.